அந்த சமயத்தில் இருந்த செவிலியர்கள், மருத்துவர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், பொதுமக்கள், செய்தியாளர்கள் உட்பட அழுதாங்க. தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் இந்த ஜீவா வந்து ஒரு காட்சி நடிச்சிருப்பாரு. படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா? ஆனால் நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது. இவன்தோ வந்து அரசியல் நோக்கத்திற்காக இருந்தாலும் கூட அந்த டைமில் அன்பில் மகேஷ் பண்ணது நம்மளுக்கு வந்து அரசியலாக தெரியல. சின்ன குழந்தை இறந்து கிடந்தது. அந்த சின்ன குழந்தை இறந்து கிடந்தப்போ வந்த அழுகையை நீங்கள் ஸ்பூஃப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வக்கரமான ஒரு டைலாக்கை வந்து இந்த தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் இந்த ஜீவா வந்து ஒரு காட்சி நடிச்சிருப்பார். விஜய் அவர்களுடைய பிரச்சார ஊர்வலத்தின் போது 41 பேர் இறந்தாங்க இல்லையா? அதில் வந்து குழந்தைகளும் நிறைய இறந்து கிடந்தாங்க. அந்த நிகழ்வின் போது அன்பில் மகேஷ் அந்த காலத்துக்கு வராரு. இறந்து கிடக்கிற குழந்தைகளை பார்த்து அழுகுறாரு. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண சொன்னாங்கண்ணே, கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நிகழ்வின் போது அந்த சமயத்தில் இருந்த செவிலியர்கள், மருத்துவர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், பொதுமக்கள், செய்தியாளர்கள் உட்பட அழுதாங்க. நாட் ஓன்லி அன்பில் மகேஷ் மட்டும் அங்கே வந்து கதறி அழல, எல்லாருமே அழுதாங்க. அந்த நிகழ்வை பார்க்குற டிவியில் பார்த்த நம்மளுக்கு கூட அழுக தான் வந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது. இவன்தோ வந்து அரசியல் நோக்கத்திற்காக இருந்தாலும் கூட அந்த டைமில் அன்பில் மகேஷ் பண்ணது நம்மளுக்கு வந்து அரசியலாக தெரியல. மனுஷன் கதறி எழுதாப்புல. அந்த நிகழ்வை ஸ்பூஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேடுகட்ட தனமான ஒரு வேலையை இந்த ஜீவா அவர்கள் பண்ணியிருக்காரு. இவன்தோ வந்து அதை வந்து ஒரு டைரக்டர் எழுதியிருக்கலாம், டைலாக் ரைட்டர்ஸ் வந்து எழுதியிருக்கலாம். பட் நடிக்கும்போது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் அதை வந்து நடிச்சிங்களா? என்ன தெரிஞ்சு தானே நடிச்சிங்க? சின்ன குழந்தை இறந்து கிடந்தது. அந்த சின்ன குழந்தை இறந்து கிடந்தப்போ வந்த அழுகையை நீங்கள் ஸ்பூஃப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வக்கரமான ஒரு டைலாக்கை வந்து வச்சிருக்கீங்க. அங்கே அன்பில் மகேஷ் இல்லாமல் விஜய் அவர்களே திரும்பி வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி செத்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அழுதிருந்தா இந்த மாதிரியான ஒரு டைலாக்கை இவர் பேசியிருப்பாரா? அந்த இயக்குனர் தான் இங்கே வச்சிருப்பாரா? சொல்லுங்கள். உண்மையிலேயே அந்த நடந்த நிகழ்வை பார்த்தப்போ எல்லாருமே கதறி எழுதாங்க. அந்த குழந்தைக்கு எல்லோரும் வேண்டப்பட்டவங்களா என்ன? அந்த செவிலியர்களும், அந்த மருத்துவர்களும், அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களும் எல்லோரும் தானே அழுதாங்க. அதே போல் தானே அந்த அன்பில் மகேஷ் அவர்களுக்கும், அவரும் ஒரு சாதாரண மனுஷன்தான். என்ன தான் பதவி ஆசை இருந்தாலும், பண ஆசை இருந்தாலும், அவரும் ஒரு சாதாரண மனுஷன்தான். அந்த மனுஷனுள்ளும் ஒரு இரக்க குணம் இருக்கும், ஈவு இரக்கம் இருக்கும். அவங்க வீட்லேயும் குழந்தைகள் இருக்கும். அதெல்லாம் பார்த்தோன்னா ரெஃபர் பண்ணி தானே அழுதுருப்பார் அவர். அந்த அழுகையை போய் ஸ்பூஃப் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம்.